பிப்ரவரியில் கனமழை வருமா? வராதான்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா பலரும் கேட்கிற கேள்விகள் என்ன அப்டின்னா, இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர் மழை வந்தா கூட பரவாயில்லங்க. ஒரு லேசான மழை, மிதமான மழை பெய்தா கூட பரவால்ல. ஆனா இப்படி வெயில் பகல் நேரங்கள்ல ரொம்ப அதிகமா இருக்கு. பனிப்பொழிவு அதிகாலையில ரொம்ப தீவிரமாக இருக்கு. இதற்கு மழை வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நெறைய பேர் தொடர்ந்து கேட்கிறீங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு கனமழையோ, அல்லது லேசான மழையோ, மிதமான மழைக்கான வாய்ப்புகளோ இருக்குமா? அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. தமிழ்நாடு முழுவதும் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு பொறுத்தவரை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. அதிகாலை நேர வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் சென்னை முதல் குமரி வரை எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது, நெறைய பகுதிகள்ல அதிகாலை நேரங்கள்ல பனிப்பொழிவு தீவிரமாகியிருக்கு. கடந்த 2 நாட்களாக நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நெறைய இடங்கள்ல நமக்கு பனிப்பொழிவானது ரொம்பவே அதிகமாக பதிவானது அதிகாலையில. தொடர்ந்து மிரட்டும். ஏன்னா அடுத்து வரக்கூடிய இந்த பிப்ரவரி இறுதி வரைக்குமே உங்களுக்கு பனிப்பொழிவு இருக்கு. அதுல எந்த மாற்றமும் இல்ல. குறைய போறதும் கிடையாது. அதனால பிப்ரவரி இறுதி வரைக்கும் சில மாவட்டங்களில் பரவலாக நமக்கு மழை பொழிவுங்கிறது ஓரிரு மாவட்டங்கள்ல இருக்கும். அதே சமயங்கள்ல பனிப்பொழிவும் தீவிரமாகவே இருக்கும். மார்ச் முதல் வாரத்திலிருந்து இப்ப இருக்கக்கூடிய பனிப்பொழிவும் குறைந்து போயி, அதுக்கப்புறம் உங்களுக்கு வெயிலுடைய தாக்கமும் ரொம்ப தீவிரமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிரும். அதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். கோடை காலம் அப்படிங்கிறது இந்த மார்ச்ல இருந்தே தான் ஆரம்பம். ஏன்னா பிப்ரவரியே வெயில் வாட்ட ஆரம்பிச்சிருச்சு. மார்ச்ல இருந்து எதனால நம்ம மார்ச்ல இருந்து நம்ம கணக்கு சொல்றோம் அப்படின்னா, பிப்ரவரியில கொஞ்சம் பனிப்பொழிவும் சேர்ந்து இருக்கிறதுனால, சில மாவட்டங்கள்ல பெரிதளவுல வெயில் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது இல்ல. கொஞ்சம் இயல்பாகவே இருக்கிறது போல தெரிகிறது. ஆனா நம்ப எடுத்து பார்த்தோம்னா, இயல்பிலிருந்து கூடுதலாகவே இப்பவே வெப்பம் சில மாவட்டங்கள்ல பதிவாக ஆரம்பிச்சிருச்சு. உள் மாவட்டங்கள்லாம் இப்பவே நமக்கு பிப்ரவரி மாதத்துல நமக்கு இருக்கக்கூடிய வழக்கமான வெயிலுடைய தாக்கத்த விட கூடுதலாகவே நமக்கு உள் மாவட்டங்கள்ல பதிவாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒரு சூழ்நிலையில மார்ச் மாதத்துல அந்த குளிருடைய தாக்கமும் குறைகிறதுனால, அனல் நமக்கு ரொம்ப இன்னும் அதிகமா நமக்கு அந்த உணரக்கூடிய வெப்பநிலைங்கிறது இன்னும் நமக்கு அதிகரிக்கும். இயல்பிலிருந்து கூடுதல் வெப்பமும் மார்ச் மாதத்திலே பதிவாக ஆரம்பிச்சிரும். ஒரு மே மாதத்தினுடைய வெயில இந்த வருஷம் ஒரு மார்ச் மாதத்திலே பார்க்க போறோம். அப்போ ஏப்ரல் மற்றும் மே மாதம் எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. அதனால தான் நம்ம சொல்றோம் கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இனி வரக்கூடிய நாட்கள்ல கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமாக வாய்ப்புகள் கிடையாது. அதனால நமக்கு ஒரு கனமழை வரும், மிக கனமழை வரும். சென்னையிலிருந்து குமரி வரைக்கும் பெரும்பாலான மாவட்டத்தில் மிக கனமழை, அதி கனமழை, ரெட் அலர்ட்லாம் வரும் அப்படிங்கிற நினைப்பு உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா மழை வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கு. அதுக்கு பதிலா தான் உங்களுக்கு வெயிலுடைய எச்சரிக்கையை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். பகல் நேரங்கள் பகல் 12 மணி முதல் 3 மணி வரைக்கும் தயவுசெய்து வெளியே செல்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. பாருங்க பிப்ரவரி மாசத்திலே இத சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்குள்ள நம்ம வந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா பொதுவா இத நம்ம மே மாதத்துல தான் சொல்லுவோம். பகல் நேரங்கள்ல வெளிய செல்கிறத தவிர்த்து கொள்ளுங்கன்னு. ஆனா, இப்ப இருக்கக்கூடிய வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரைக்கும் பிப்ரவரியிலேயே நமக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் இந்த மார்ச் மாதங்கள்லாம் போகும்போது, இந்த நேரங்கள் நீங்க கடைபிடித்துக் கொள்ளுங்க. வெளிய செல்கிறத பெரும்பாலும் அந்த பகல் நேரங்கள்ல மட்டும் தவிர்த்துக் கொள்ளுங்க. ஏன்னா, வெயிலுடைய தாக்கம் அந்த நேரத்துல ரொம்ப தீவிரமாக, அதிகமாக இருக்கப்போது. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். மார்ச் முதல் மிக கடுமையான வெப்பம் பொறுத்தவரை உறுதியாக அதிகரிக்கும். பகல் நேர வெப்பநிலை இயல்பிலிருந்து சில மாவட்டங்கள்லாம் கூடுதலாகவே பதிவாகும். ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர் இது போன்ற பகுதிகள் உள் மாவட்டத்தில் சில இடங்கள்லாம் 35, 36 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போயிட்டுருக்கு. தொடர்ந்து மார்ச்லாம் வரும்போது 38 அல்லது 39 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கண்டிப்பாக இந்த மாவட்டங்களில் பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. மார்ச் முதல் மிக கடும் வெப்பம் பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கும். அதுதான் நம்ம 38 டிகிரி செல்சியஸ்க்கு மேலவே பதிவாக ஆரம்பிச்சிடும். மார்ச் மாதத்தில் 38 அல்லது 39 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகபட்சம் பதிவாகும். அப்புறம் ஏப்ரல் தொடக்கத்தில் 40லேருந்து 43 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஏப்ரல் மாதத்திலும், மே மாதங்களில் உச்சகட்ட வெப்பமானது தமிழ்நாட்டில் பதிவாகுங்கிறது மாற்றமில்லை. தொடர்ந்து நம்ம இந்தியாவில் எடுத்து பார்க்கும்போது, நம்ம இந்தியாவில் பொதுவாக இந்த வருஷம் 50 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாகலாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அது மிகவும் ஒரு மோசமான வெப்பநிலை. குறிப்பா வட இந்தியாவுல. நமக்கு இல்ல. வட இந்தியாவுல அதிகபட்சம் ஒரு 50 டிகிரி செல்சியஸ் இந்த ராஜஸ்தான் போன்ற பகுதிகள், ராஜஸ்தான், குஜராத் போன்ற பகுதிகள்லாம் இந்த வருஷம் ரொம்பவே வெயிலுடைய தாக்கம் மிகவும் கடுமையாக இருக்க போது. கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வெப்பநிலை எங்கெல்லாம் பதிவாகுது அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக உங்களுக்கு சொல்லப் போறோம். நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க.